அதிசயமானவர், எங்களோடு கூட பேசுகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். தாவின் நேரத்தில் எங்களுக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு தேவையான மன்னாவை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி ஆசைப்படுகிறார் என்று சொன்னால், எல்லாவற்றிலேயும் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சரீர பிரகாரமாக வாழ்ந்திருக்க வேண்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் ஆசைப்படுகிறது என்னவென்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன குறையாதுங்க? என்ன குறையாதுங்க? ஒரு நன்மையும் குறையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்தில் நல்ல சுகமா இருப்பாங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் நல்ல சுகமா இருப்பாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் சுகமா இருப்பாங்க. அல்லேலூயா. யாருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? யாருக்கு கொடுக்கிறார்? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைவான ஆசீர்வாதம் இல்லை, ஒரு குறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. 100% சிலருக்கு 10% கிடைத்திருக்கிறது, சிலருக்கு 20% கிடைத்திருக்கிறது, சிலருக்கு 30% கிடைத்திருக்கிறது. யாருக்காவது 100% வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. 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 ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள ஒரு நிறைவை காண முடியவில்லை. ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாகி ஒரு நிறைவை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷங்களாகி ஒரு நிறைவை பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் வருஷத்தை வேதம் சொல்லுகிறது நன்மையினால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்காதவனுக்கு தான், ஆண்டவரை தேடாதவனுக்கு தான் அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, அடுத்த வருஷம் பூகம்பம் வரும்னு சொல்றாங்க, பூமி எதிர்ச்சி வரும்னு சொல்றாங்க, பஞ்சம் வரும்னு சொல்றாங்க, கொள்ளை நோய் வரும் என்று சொல்லுகிறார்கள், வாதை வரும் என்று சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து அக்கினி மழை இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வருடத்தை கொடுத்த மழையே இருக்காது, பயங்கரமான வறட்சி வரப்போகுது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே என் ஆவி கலங்கி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்களானால் அவர்கள் தேவனை தேடாதவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சரியை சொல்லுகிறது, வருஷத்தை அவர் நன்மையினாலே முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. வருஷத்தை தீமையினால் அல்ல. அது யாருக்கோ தீமையா இருக்கலாம், அது யாருக்கோ உபத்திரவமா இருக்கலாம், பஞ்சம் யாருக்கோ இருக்கலாம், பசி யாருக்கோ இருக்கலாம், பட்டினி யாருக்கோ இருக்கலாம், கொள்ளை நோய் யாருக்கோ இருக்கலாம், வாதை யாருக்கோ இருக்கலாம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா வருஷமும் ஒரு நன்மையான வருஷமாகத்தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நீங்க எப்படி இப்பதான் நிறைய என்னன்னு சொல்லிட்டாங்க, ப்ரீ கேஜி, அப்புறம் சொல்லுங்க எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அப்புறம் அல்லேலூயா. நீங்க 5 வருஷமா பாதி பேர் ப்ரீ கேஜிலேயே. அல்லேலூயா. சிலர் 10 வருஷமா 1ஆம் கிளாஸ் ஃபெயில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் 6th படிக்கும் போது என் கூட பெரிய பெரிய அண்ணன்கள் ஆம்பளைகள் படித்தார். அவங்கெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. வாதியத்தை கேட்டா, இவனுக்கு 6 வருஷமா உட்கார வச்சுட்டு போடதான் அப்படின்னு. 6th 6 வருஷமா 7 வருஷமா அல்ல, அப்போ வந்துட்டு நான் சலிக்காம பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள போகும்போது என்ன சொல்லப்பட்டிருந்தா, ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நீங்க ஃப்ரீ கேஜியில் ஜாயின் பண்றீங்க, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் எல்கேஜி போயிடணும், அதுக்கு அடுத்த வருஷம் யூகேஜி வந்துடணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துடணும். வருஷம் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்க ஜெபத்துல ஒரு மாற்றம் இருக்கணும், உங்க உபவாசத்துல ஒரு மாற்றம் இருக்கணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும், நீங்க பேசுகிற அந்நிய பாஷையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யூகேஜியில் இருக்கும்போது பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது ப்ரீ கேஜி இல்லை, அது எல்கேஜி யூகேஜி வந்துட்டாலும் ஏபிசிடி சொல்ல ஆரம்பிச்சு.
அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு ஏபிசிடி தெரியல, அஆஇக்கு தெரியல, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள ரகசியங்கள் தெரியல. கேட்டா வெளியில பெருமையா சொல்றாங்க, நான் 5 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், நான் 10 வருஷமா சர்ச்சுக்கு போறேன். எதையாவது ஒண்ணு சாதாரணமா கேள்விகளை கேட்டா அவங்க முழிக்கிற மொழியை பார்க்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மையெல்லாம் குடி சுட்டுகிற ஆண்டவர். அடுத்த வருஷம் எப்படி இருக்கு, யாருக்கு எப்படி இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் சூப்பரா தான். அவங்களுக்கு கலக்கமே வராது. அவங்களுக்கு வேதம் தெரியும், அவர்களுக்கு சத்தியம் தெரியும், சத்தியத்தில் உள்ள வசனங்கள் தெரியும், வார்த்தையில் இருக்கிற அதிகாரங்கள் தெரியும், வார்த்தையை கொடுத்திருக்கிறவரை பற்றி தெரியும். ஆகவே எது எப்படி நடந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிறகுகளின் மறைவிலே என்னை வைத்து அவரை பாதுகாத்து என்னை அரவணைத்து என்னை யோசித்து என்னை காத்து நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவர். யாருக்கு பயம், யாருக்கு கலக்கம்? வீட்டு விட்டு வெளியில போனா அவங்க என்ன மறைச்சு பாக்குறாங்க, இவங்க என்ன மறைச்சு பாக்குறாங்க, இவங்க காலடி மண்ணை எடுத்துருவாங்கல்ல, மண்ணை எடுத்து மம்முடி போட்டு நானே மூட்டை கட்டி கொடுக்க எடுத்துட்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுகிட்ட போய் நம்ம பேரை சொல்லி அங்க போய் பேரை சொல்ல உடனே ஐயோ அவங்க நான் போக மாட்டேன், அல்ல வேற யாருக்கிட்ட வேணாலும் அனுப்பு. பவுலையும் தெரியும், இயேசு எனக்கு தெரியும். அல்லே பவுலை பத்தி பிசாசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனை கொடுத்து பிசாசுக்கு நல்லா தெரியும், எல்லாத்துக்கிட்டையும் வாழாட மாட்டான். அல்லேலூயா. யார் பயப்படுகிறார்களோ அவர்களை கண்டுதான் அவன் வாழாட்டான். ஆண்டவர். அல்லேலூயா. நேற்று 2 நாள் இங்கே போயிருந்தோம், ராமேஸ்வரத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு டீச்சர் வந்தாங்க, கவர்மெண்ட் டீச்சர் வந்து. ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங் முடிச்சுட்டு யாருக்கும் எப்பவுமே ப்ரேயர் பண்ண மாட்டேன், கடைசி நாள் ப்ரேயரில் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணேன். முடிச்சு வெளியே அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம், வந்து ஓன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னம்மா சார், நான் முதல்ல எடுத்தோன்னு நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் இருக்கட்டும், பரவாயில்ல சொல்லுங்கள். அழுதாங்க. எனக்கு குடும்பம்லாம் பிரிஞ்சிருச்சு, என்னாச்சுன்னு தெரியல, எவ்வளோ சம்பாதிக்கிறது போல ஆயிரங்கள் வருது, பணம் 1 ரூபா கூட மிச்சமான வீட்டுக்குள்ள பிசாசு கொடுக்குறதா. அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா உள்ள நினைச்சிருக்கிறாங்க, எனக்குள்ள பிசாசா, நாளைக்கு பார்த்துடலாம், எனக்குள்ள பிசாசா. சபையில யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது சாட்சி, எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுத்தறிகிற வரம் அப்ப ஆப்ரேட் ஆகும். அல்லேலூயா. அம்மாவுக்கு அடுத்த நாள் வரும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு தனியா கூப்பிட்டு ஜெபிச்சா இந்த அம்மா கொஞ்சம் கரெக்டா பண்ணின்னு எனக்கு தெரியும். 6 கை வச்சுட்டாம 6 கத்திய சொல்லுது, எனக்குள்ள நான் பேசல, யாரோ ஒரு பேசுனதை நான் கேட்டேன். அல்லேலூயா. சந்தோஷம் தாங்க முடியாம டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆராதிச்சு அந்த அம்மா முதல் நாள் கனவுல தான் அந்த மாதிரி காரியங்கள் வெளியில வந்திருக்கிறது. 2வது நாள் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சிலர் பார்த்துருக்கிறேன், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒருத்தர் தண்ணி எடுத்து நல்லா ஜெபம் பண்ணி காரில் தெளிச்சுட்டே இருந்தார். என்னன்னு கேட்டா, ஊருப்பட்ட பிசாசு துரத்துற இல்லைங்களா, அதனால நம்ம பின்னாடியே வந்துடும். அப்படி பயமுறுத்துறாரு, இந்தியா பிசாசு போய் தொடர பிசாசு விட்டுரு. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து நானும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் எனக்கு வேத வசனங்கள் சரியாய் புரியல, அதை தெரியாததுனால நானும் இப்படி மாறிட்டேன். நான் மொத்தமா வாக்குத்தத்தை வாங்கிட்டேன். என்னை ஐயோ நான் பிசாசு துரத்துனா உங்க மனைவி பத்திரம் அப்படின்னு நான் ஒருத்தேன். உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஜாக்கிரதை. எங்கிருந்து போய் பிசாசுக்கு போய் பையன் படிக்கிற ஸ்கூல் அட்ரஸ் தெரியுமோ. அல்லேலூயா. யோசிச்சு பார்த்து நானும் கொஞ்ச நாள் இப்படி ஆயிட்டேன். இப்படிதான் நடந்து போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இவங்க பண்றதெல்லாம் சாமியார் பண்ண முடியலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ வெக்கமா போச்சு எனக்கு. கடைசியில சீ இது அவரை நம்பாம செய்யற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அவர் ரத்த கோட்டைக்குள் நான் எப்பொழுதும் இருக்கிறேன், என்னை சுற்றி நம்ம எப்பொழுது அக்கினி வேலி போட்டு வைத்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனம் தெரியாததுனால, வார்த்தை தெரியாததுனால, ஐயோ பெரிய ஊழியக்காரங்களே செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சேன். நாட்கள் கிடந்தது. தேவனை ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது எப்போ பிசாசு துரத்தும் போது மாத்திரம் ரத்த கோட்டைக்கு நான் ஒன்ன வைக்கல, எப்பவுமே ரத்த கோட்டைக்கு தான் வச்சிருக்கேன். வசனம் தெரியல. லூக்கா 10:19 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை நீ துரத்துகிற பிசாசு உன் பின்னாடி ஓடி வந்து உன் காரை ஆக்சிடென்ட் பண்ணும். அல்லேலூயா. 430 கிலோமீட்டர் மேல போயிட்டு வந்துருக்கேன், கார்ல தான் போயிட்டு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல சின்ன ஒரு ஆபத்து கூட இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொண்டு போனாரோ அப்படியே கொண்டு வந்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. யாருக்கு இந்த பயம்? வெளியில போகும்போது பயம், பஸ்ல ஏறும்போது பயம், இறங்கும்போது கீழே விழுந்துரும். நான் சொல்லிட்டே கீழே விழும்.
அல்லேலூயா. நான் விழற மாதிரி இருக்கேன், விழற மாதிரி இருக்கேன், விழற மாதிரி இருக்க விழுந்துரும். நான் விழமாட்டேன் நிப்பேன், நான் விழமாட்டேன் நிப்பேன், நான் விழமாட்டேன் நிப்பேன்னு சொல்லுங்க, நிற்பீங்க. அல்லேலூயா. நான் ஜெயிச்சிருவேன் 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 சொல்லுங்க, ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. யாருக்கு இந்த பயம்? ஆண்டவரை தேடாதவர்களுக்கு தான் இந்த பயம். யாருக்கு இந்த குழப்பம்? ஆண்டவரை தேடாதவர்களுக்கு தான் இந்த குழப்பம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா வருஷத்தையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ ஆண்டவரை தேடும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஏழை என்று பணக்காரன் என்றும் இல்லை. ஆண்டவர்கிட்ட படிச்சவன் ஏன் பணம் படிக்காதவன் கிடையாது. கருப்பா இருக்கிற சிகப்பா இருக்கிற யாரு தேவனை தேடினாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தன் சகோதரர்கள் எல்லாரும் யாபேஸ் என்பவன் ஆண்டவரை போய் தேடினான். தேவனாகிய தன் சகோதரர்களை பார்க்கிலும் யாபேசின் எல்லையை விரிவாக்கினான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடுவாயானால் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் பரவாயில்லை, உன் தலையை அவர்களுக்கு மத்தியில் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. தாவீதோட அண்ணன்கள் எல்லாம் ஆண்டவரை தேடினான்னு தெரியாது. ஆனால் தாவீது வனாந்தரத்திலே கர்த்தரை தேடினான். அவங்க அண்ணனுங்க தான் அவனுக்கு சத்துருவா இருந்தாங்க. அவன் குடும்பம் தான் அவனுக்கு சத்துருவா இருந்தது. யாரு சத்துருவா இருந்தாங்களோ அவர்களுக்கு மத்தியிலேயே சாமுவேலை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை தெரிந்து கொண்டவன் இந்த தாவீது என்று சொல்லி அவர்கள் அபிஷேகத்தை ஊற்றியத்தை தேவனாகிய கர்த்தர் சொல்லி சத்துருக்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். கர்த்தர் நல்லவர். நீ தேவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியுமா? ராஜரீகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் மேல் கொண்டு வருகிறார். விலையேறப்பட்ட தேவனுடைய அபிஷேகம் உன் மேலே கடந்து வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் குறைந்து போக மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு நன்மை அவங்க வாழ்க்கையில் குறையாது. என்ன குறையாதுங்க? ஒரு நன்மை அவங்க குறையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் குறையாது? என்னாக 24:8 சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சத்துரு அவர்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசு அவர்களை ஜெயிக்க முடியாது, எந்த கட்டுகளும் அவர்களை கட்ட முடியாது. காரணம், அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறபடியினால் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுதுதான் உங்களுக்கு பயம் போகும். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நம்பிக்கை வரும். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நீங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுவீர்கள். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவீங்க. ஆண்டவரை தேடாதவங்க வாயில்தான் அவிசுவாசமான வார்த்தை வரும். ஆண்டவரை தேடாதவங்க வாயில்தான் குழப்புகிற வார்த்தை வரும். ஆண்டவரை தேடாதவர்கள் வாயில்தான் பயமுள்ள வார்த்தைகள் வரும். ஆண்டவரை தேடாதவருடைய முகத்தை நீங்க பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் அவங்க பயந்து இருப்பாங்க. அதே கொஞ்சம் தலைவலி கொஞ்சம் ஜஸ்ட் போய் நார்மல் ஆச்சுன்னா உடனே ஓடி போய் இசிஜி என்ன, ஸ்கேன் என்ன, அது என்ன, இது என்ன, 10,000 வட்டிக்கு வாங்கிட்டா போய் நல்லா இருக்கிறனா ரைட் பஸ் முறை கடந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஆண்டவரை தேடாதவர்கள் வாழ்க்கையில பயம் 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 பயம். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் சொந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப யாருடைய வாழ்க்கையில் குறையில்லை. வேதத்துல பாத்தீங்கன்னா குறையில்லாத ஆசீர்வாதத்தை அடுத்தவங்க நம்ம கிட்ட பார்ப்பாங்க. அல்லேலூயா. இவங்க கர்த்தரை தேடுறாங்க, இவங்க ஆண்டவரை தேடுறாங்க, இவங்க ஆண்டவர் கிட்ட போறாங்க, இவங்க எதை செஞ்சாலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாங்க, இவங்க எதை செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாங்க, இவங்க வீட்டுக்குள்ள எப்பவும் நிரம்பி இருக்கிறது, இவங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறாங்க. எப்படி நடக்கிறது? உங்க வீட்டுக்குள்ள உலகத்துல பஞ்சமா இருக்கும், நாம பிரியாணி சாப்பிட்டோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க நம்பணும். எப்படி போசி பாருங்க. அவர் வானத்தை திறந்து வானத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடை கொடுத்தவன் கொட்டுட்டே இருப்பாரா? எப்படி வேணாலும் அவரால் போஷிக்க முடியும். நிறைவான ஆசீர்வாதம். என்னங்க? குறைவில்லாத ஆசீர்வாதம், நிறைந்து இருக்கிற ஆசீர்வாதம். எப்படி இருக்கிறீங்க கேட்டா, ஆண்டவர் கிருபையில நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? சூழ்நிலை எப்பவுமே மோசமாகுது. உங்க வீடு எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஃபினான்ஷியல் எப்படி போயிட்டு இருக்குது? ஃபினான்ஸ் பெஸ்ட் ஆகுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நிறைவான ஆசீர்வாதம். பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கிளம்புகிறார். 13ஆம் ஆதியாகமத்தின் 13:2 வாசிங்க சீக்கிரமா. மிருக ஜீவன்களும் வெள்ளியிலும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அல்லேலூயா.
அவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டிய விதத்துல காத்திருக்கல. இதனாலதான் நம்மளதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆபிரகாம் எந்த ஊருக்குள்ள போனாலும் முதல்ல கட்டுகிறது பலிபீடம். அல்லேலூயா. எந்த ஊருக்குள்ள போனாலும் அவர் பலிபீடத்தை கட்டுவான். அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி அந்த தகன பலிகளை இட்டு ஆண்டவர் வந்து அக்கினி இறங்குகிற வரைக்கும் முன் காத்திருப்பார். அல்லேலூயா. நாம ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்கு முன்னாடி உபவாசத்தை போடுவோம். ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்கு முன்னாடி அழுவோம், போராடுவோம், உபவாசம் போடுவோம், கண்ணீர் வடிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க. அப்ப நீங்க ஆண்டவருக்கு தேவனை தேடும் பொழுது உபவாசம் போடுகிறீர்கள். ஏதாவது தேவைகளுக்கு பிரச்சனைகளுக்கு போடுகிறீர்கள். தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே முழங்காலை படியிட்டு அதே கண்ணீரோடு அதே உபவாசத்தோடு அதே நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிப்பட்டவன் அல்ல. எங்க போனாலும் முதலாவது பலிகள் இடுவான், பலிகளை கற்றுவான், நன்றி பலிபீடத்தை கற்றுவான். அங்க பரிசுத்த அக்கினி கடந்து வரும். நீங்க உங்க வீட்டுக்குள்ள நன்றி பலிபீடத்தை கற்றி பாருங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து, ஆண்டவர் நான் எங்கேயோ இருந்தேனே, இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறீரே, நீ எப்படியோ இருந்தனே, இப்படி என்ன உயர்த்தி இருக்கிறீரே, ஆனால் சாதாரணமா இருந்தனே, இன்னைக்கு நீ சத்துருக்களுக்கு மத்தியில உயர்த்தி வைத்திருக்கிறீரே, ஒரு கனவீனமான பாத்திரமா இருந்தனே, ஒரு கனமுள்ள பாத்திரமாய் அனுதினமும் நீங்க நன்றி சொல்லுகிற ஜெபம் மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வைக்கும். அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் சுகமான உடனே ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். ஆண்டவர் ஏக்கத்தோடு கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? அல்லேலூயா. மற்ற 9 பேர் சுகமானது 10 பேர் அல்லவா? விடுதலை பெற்றுக்கொண்டது 10 பேர் அல்லவா? நன்மையை பெற்றுக்கொண்டது 10 பேர் அல்லவா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது 10 பேர் அல்லவா? நீ ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்திருக்கிறாயே, மற்ற 9 பேர் எங்கே போயிருக்கிறார்கள்? அல்லேலூயா. அந்த 10 குஷ்டரோகிகள் ஒருத்தர் தேடி வந்தானே, அவனை மட்டும் ஆண்டவர் சொன்னா, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போப்பா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன செஞ்சிருப்பார் நினைக்கிறீங்க? அவனை எல்லாரும் 9 பேர் போயிட்டான். இவனுக்கு மட்டும் நாம் வருது. நாமெல்லாம் ஊருக்குள்ள போகாம இருந்தோமே, நாமெல்லாம் தீட்டுப்பட்டு கிடந்தோமே, நாமெல்லாம் அருவருப்பா எண்ணப்பட்டமே, ஊரை விட்டு நம்மளை ஒதுக்கி இருந்தாங்களே. அல்லேலூயா. யாரும் நம்ம பக்கத்துல வர மாட்டாங்களே, யாரும் பக்கத்துல போக முடியாது, யாருக்கு முன்னாடி போக முடியாது, அப்படிப்பட்ட தூரமா இருந்து ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டமே, அவர் சுகமாக்கினாலே என்று சொல்லுகிற நன்றி உணர்வு அவனுக்கு மாற்றம் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அவன் தான் சாஷ்டாங்கமா கீழே விழுந்துட்டான். நான் நினைக்கிறேன் அதற்கு அப்புறமாக அந்த ஊருக்கு அவன் தான் ஒரு பாஸ்டராய் மாறி இருப்பான். அவன் தான் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறி இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாடு தேவ சமூகத்துக்குள்ள போகப்படுது. ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் உண்டு, தேவன் உங்களுக்கு செய்த நன்மையான காரியங்கள் உண்டு. வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேற மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் மண்ண மாதிரி தூத்தி என்னை சபிச்சு போட்டாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அவர்கள் மத்தியிலேயே என் தலையை நீங்க உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி சொல்ல முடியும். எப்படி வேணா நன்றி சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுக்கு அந்த பழக்கம் இருந்தது. ஆபிரகாம் செய்த பழக்கத்தை ஈசாக்கு செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படி கடந்து போவான். எல்லா பக்கம் பஞ்சம். கர்த்தர் அவனை ஆதியாகமம் 26 100 மடங்காய் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நன்றி பலிபீடத்தை உங்க வீட்டுக்குள்ள கட்டுங்க. ஆபிரகாம் பலியிடும் பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி வந்ததாம். நீ நன்றி பலிபீடம் செய்யும் பொழுது அந்த இடத்துல பரலோகத்திலிருந்து அக்கினி உன் வீட்டுக்குள்ள வரும், உன் மேல வரும், உன் பிள்ளைகள் மேல வரும். அக்கினி இறங்குமானால் தேவை இல்லாததை பட்சித்து போடும், தேவை உள்ளதை உனக்கு கொடுக்கும். அக்கினி இறங்குமானால் மகிமைப்படுத்தும். அந்த அக்கினி இறங்குமானால் உன்னை மேன்மைப்படுத்தும். அந்த அக்கினி இறங்குமானால் உனக்கு தேவையில்லாத காரியங்களை சுட்டரித்து போடும். பரலோகத்தின் அக்கினி வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் அக்கினி எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாரம் பூரா ஜெபம் பண்ணுங்க, எனக்காக பேசுங்க, கர்த்தர் பேசுவார். நன்றி உணர்வோடு தேவனை ஆராதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பழைய காரியங்களை சொல்லி 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 ஆராதிக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், தாவீதை பார்த்து சாமுவேலை கொண்டு சொல்றார், கரவலாடுகளின் பின்னாடி போய் கொண்டிருந்த உன்னை, என்னங்க என்ன சொல்றாரு? கரவல் ஆடுகளின் பின்னாடி போய் கொண்டிருந்த உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றின ஆண்டவரை மறந்து போகாத தாவீது, கழுதை தேடிக்கொண்டு வந்த சவுல், நீ எப்படி வந்தேன்னு சொல்லி நீ கழுதையை தேடிட்டு வந்த, உன் குடும்பம் சாதாரண குடும்பம்னு நீ சொன்ன. சாமுவேல் சொல்றான் சவுலை பார்த்து, சாதாரண குடும்பம் நீ சொன்ன, அப்படி இருந்தும் இஸ்ரவேலுக்கு நீதான் ராஜான்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு நீ அபிஷேகித்தாரே, அந்த தேவனை நீ மறந்து போனாயே.
அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 6, உபாகம் 7, உபாகம் 9, உபாகம் 10 இந்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு வசனத்தை பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க முடியுது. உபாகம் 7 6, 10 மட்டும் வாசிப்பாங்க. 6, 10, 11, 12 வாசிப்பாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது உனக்கு வசதியான பெரிய பட்டணங்களை கொடுக்க போறேன், கொடுக்க போறேன். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத எவனோ நட்டு, யாரோ உழுது, யாரோ தண்ணி ஊத்தி, யாரோ வளர்த்து, அல்லேலூயா, ஒரு கனி வர்ற வரைக்கும் அவன் பாதுகாப்பா. கனி வரும் பொழுது அவனை தொடர்ந்து அவனை கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர்! ஊர்ல பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷனும் சேர்த்து வைக்கிறது யாரு சேர்த்து வைக்கிறான்னா, துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிறதெல்லாம் நீதிமான்கள். பைபிள் சொல்லுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கனா இருந்தும் பணத்தை சேர்த்து வச்சேன்னு சொன்னா அது நீதிமானுக்காய் மாறிவிடும். அல்லேலூயா. வாசிங்க. ஒலிவ தோப்புகளையும், ஆண்டவருடைய மனசு பாருங்க, ஒலிவ மரம்னு சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. ஒலிவ மரத்தை உனக்கு கொடுப்பேன், ஒரு வீட்டை உனக்கு கொடுப்பேன். ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் எல்லாத்தையும் கொடுக்க போற கர்த்தர் நல்ல. ஆனா இப்ப ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ வீட்டுக்குள்ள போன உடனேயே அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. நீ என்னெல்லாம் ஆசைப்படுறையோ நீங்க சாவியை திறந்து உடனே பழக்காச வேண்டியதுதான். அல்லேலூயா. சாவியை திறந்து சாப்பாடாக்க வேண்டியதுதான். உள்ளே அரிசி, பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து வாசிங்க. இப்பதான் பயணி வர கர்த்தர். நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் பொழுது அப்பாடா எல்லாரும் நிரம்பி இருக்குன்னு சொல்லி கடை தூக்காம நீ யாரு? இப்ப கர்த்தர் சொல்ற, நீ யாரு? நீ யாரு? ஒரு காலத்துல பிசாசுகிட்ட அடிமையா இருந்தவர். அல்லேலூயா. நீ யாரு? ஒரு காலத்துல தரித்திரத்துல அடிமையா இருந்தவர். நீ யாரு? 3 நேரம் சாப்பிட முடியாம பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு வயிறை நிரப்பிக் கொண்டு படுத்தவன். அல்லேலூயா. ஆசைப்பட்டதை வாங்க முடியாம தவித்தவர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில தோற்று போனவர்கள். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனா வீட்டுக்குள்ள காசு மிச்சமாக பார்த்தா தொலைவுனாலும் எல்லாமே தொடைத்து வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏன்? தரித்திரமுனை அடிமையாக்கி இருந்தது, வறுமையுனை அடிமையாக்கி இருந்தது, ஏழ்மையுனை அடிமையாக்கி இருந்தது, வியாதியுனை அடிமையாக்கி இருந்தது. அல்லேலூயா. பிசாசுனை அடிமைப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, பழச ஞாபகப்படுத்துறார். அல்லேலூயா. நன்றி உணர்வோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கடுத்துள்ளவர்களா இருந்தார்கள், கீழ்ப்படியாதவர்களா இருந்தார்கள், இழுத்து பேசுகிறவர்களா இருந்தார்கள், முறுமுறுக்கவர்களா இருந்தாங்க. எத்தனை அற்புதங்கள் செய்தாலும் அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது, எத்தனை நன்மைகள் செய்தாலும் அவங்களுக்கு நன்றி கிடையாது. அல்லேலூயா. நன்றி இருக்குன்னு சொன்னா ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்துல தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்பி இருக்க வேண்டாமே? என்னுடைய வீடு வெறுமையா இருக்கும் பொழுது நீங்கள் மற்ற பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஆண்டவர் தோட்டத்தை கொடுத்திருப்பாரானால் அவங்க பலிபீடம் கட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பட்டணத்தை கொடுத்திருப்பாரானால் அங்க ஒரு தேவ ஆலயத்தை அவங்க கட்டியிருப்பாங்க. ஆண்டவர் ஒலிவத்தோப்பை கொடுத்திருக்கிறாரானால் அங்க இடத்துல ஒரு ஆராதனை ஸ்தலத்தை அவங்க ஏற்படுத்தி இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாய் புத்தகத்தை நீ வாசிச்சு பார்த்து தீர்க்கதரிசி வரான், தேவனுடைய வீடு வெறுமையா இருக்கிறதப்பா. ஆராதனை நடத்த வேண்டிய இடத்துல ஆராதனை இல்ல, துதிக்க வேண்டிய இடத்துல துதி இல்ல, உபவாசிக்க வேண்டிய இடத்துல உபவாசம் இல்ல, ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல ஜெபம் இல்ல, எல்லாம் தன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. யாரை கேட்டாலும் பிஸி, ஆராதிக்கிறதுக்கு பிஸி, ஜெபம் பண்ண முடியல பிஸி, வேலைக்கு போகிற பயங்கர பிஸி, எங்க ஓனருக்கு நான் தான் பர்சனல் பிஏ, என்ன இல்லாம ஒரு கை ஓடாது. அல்லேலூயா. 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 நான் என்ன ஓனருக்கு என்ன ஓடாது? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அல்லேலூயா. இதுதான் வாத டாக்டர். இவர் போலதான் அவருக்கு திருவிழாவது வந்து கையும் ஓடாது, காலும்
ஓட எனக்கு ஓனம் முக்கியம் அல்ல, என்னை படைத்த என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. முதலாளிக்கு நீங்க என்னதான் வாழாட்டினாலும் முதலாளி புத்தியை காமிச்சிடும். நான் நிறைய முதலாளி பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்னதான் தங்கமா முதலாளிக்கு விசுவாசமா உழைச்சு நீங்க கொடுத்தாலும் அவன் புத்தி அவங்களுக்கு காமிப்பான். ஆனா என் ஆண்டவருக்கு உழைச்சா வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். சரிங்களா? நெத்தி வேர்வை நிலத்துல சென்றதுக்குள்ள கூலியை கையில கொடுத்துருவார் இல்லைங்களா? அல்லேலூயா. என் ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்தா அது ஒரு நாள் வீணா போகாது. அவருக்கு நீ உழைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கர் 5:24 சொல்லுகிறது, உன்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, உன்னை அழைத்தவர் நீதியும் சத்தியம் நிறைந்தவராய் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். வெளிப்படுத்துற 10:11 சொல்லுகிறது, அந்த குதிரைக்கு வீற்றிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவராய் அவனை அழைச்சிருக்கிறார். அவனை அழைச்சிருக்கிறார். அவர் என்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை கூப்பிட்டிருக்கிறார். என்னை கூப்பிட்டவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. என்னை பின்னாடி வான்னு சொன்னவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. வாடா உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் சாதாரண மனுஷன் அல்ல. அல்லேலூயா. உன்னவா நிரப்புவேன் சொன்ன ஆண்டவர் ஒரு இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாற அரசியல்வாதி அல்ல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் வாயை ஒரு தடவை ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரானா அந்த வாக்குத்தத்தத்தை எப்படியும் செய்து முடிப்பதற்கு ஒரு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டா எத்தனை சூறாவளி வந்தாலும், எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் சொன்னதை செய்து முடிப்பதற்கு ஒரு வாக்குத்தத்தம் போதுமானதாய் இருக்கிறது. யாரும் எதிர்க்க முடியாது, யாரும் போராட முடியாது. அல்லேலூயா. அவர் ஜெயித்தே காட்டுவா. அவர் தோத்து போன ஆண்டவர் ஆராதிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சொல்லுங்க. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. செத்து டென்டெல்லாம் போட்டு ஆட்களை கூப்பி ஜாமானத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு ஆள் செத்துட்டான்னு சொல்லி ஆள் கொடுத்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க சொந்தக்காரங்க. டென்ட் போட்டாங்க, பாத்திரத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க. முடிஞ்சிச்சு. ஒரே பையன் அவுட்டு. குடும்ப வாரிசே இல்ல, போ தூக்கி போடு. டிவி வந்துருச்சு, போடு. 45 ஊசி மாறி 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 45 ஊசி போட்டுருக்கான். இத்தனையும் போட்டு படைக்க மாட்டான். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வேறொரு பிரச்சனை ஒரு 2ஆம் கிளாஸ், அதுலயும் செத்து போயிடுவான்னு சொல்லி அங்க போனா வேற மாதிரி ஆபரேஷன் நடந்தது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு யானை கீழே தூக்கி போட்டு எத்தனை பேர் யானை கொண்டிருக்குது. என்ன கொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை தூக்கி தூக்கி போட்டு வீட்டு யானை, காட்டு யானை, யானை யானை
தூக்கி போட்டு மிதிக்க தான் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல நின்று அம்மா மேல இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் நினைக்கிறேன். ஆவியானவர் எல்லாம் பயந்து யானையோட காலுக்குள்ள யாராவது கூறுவாங்களா? இன்னைக்கு எவன் செத்தாங்க நான் காப்பாற்றப்பட்டா போதுன்னு சொல்லி பஸ் ஆக்சிடென்ட் ஜன்னல் எட்டு குச்சி ஓடாடுலாம் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. யார் செத்து போனா என்ன, நான் எப்படி காப்பாற்ற சொல்லியிருப்பாங்களா? எல்லாம் நான் காலுக்கு கீழே நல்ல இன்னும் தெரியுது. கால் வருது மிதிக்கிற நெஞ்சு மேல மிதிச்சுன்னா சோடி மூடிச்சு. அல்லேலூயா. எங்கேயோ இருந்த அம்மா பக்கத்துல நின்று இருந்த அம்மா மேல ஒரு வல்லமா இறங்கி சாப்பிட்டு அந்த அம்மா. அப்ப ஆண்டவர் எனக்கு தெரியாது, ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவன் என்னுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. தாயின் கருவில் எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே அவருடைய கண்களிலே கண்டது என்று சங்கீதம் 139:15 பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. காலை பிடிச்சி யானைக்குள்ள பூந்து ஐயோ மணிபையன் போனானே சொல்லி ஒரே இழு சர்ற வெளியே சினிமாவா இருந்துச்சு. வெளியே இழுக்கவும் யானை காலை வைக்கவும் சரியாச்சு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். என்னுடைய அல்லேலூயா. மலை மேல 7 மலைக்கு மேல ஏறின உடனே அங்கிருந்து ஒரு சத்துரு உருட்டி விட்டுட்டான். கீழே உருண்டு 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 போய் கீழே விழுந்துருவனா செத்துருவனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே போனாண்டா போனாண்டான்னு கத்துறாங்க. ஒருத்தர் காப்பாற்ற முடியாது. என் கூட கம்மனு டீலோ ஓடி போய் கடைசியில விடுது. எல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எனக்கு பயங்கரமா இருக்கும். என்னோட கிளைமேக்ஸ் ஸ்டோரியே பயங்கரம். உருண்டு போய் டம்முன்னு அடிச்சு நிக்கிறேன். கரெக்டா அந்த எட்ஜில ஒரு பாறை பாறைகளை பிடிச்சிட்டு கீழே பாக்குறேன். புகை மண்டலம் தெரியுது. டீலோ எலும்பு கூட கிடைக்காது. பூ போட்டு வர வேண்டியதுதான். 7வது மலையில இருந்து அது எங்கேன்னு கேட்காது. அல்லேலூயா. கர்த்தர். அல்லேலூயா. என் கால் அப்படி தட்ட மறைச்சு யாரை தட்டி விட்டாங்க. டப்புன்னு தட்டி விட்ட உடனே கீழே விழுந்துட்டு மேலேருந்து ஓடி வந்துட்டு ஆண்டவர் ஏன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எத்தனைதான் பிசாசி உபத்திரப்படுத்தினாலும் என்னதான் பண்ணினாலும் இவன் என்னுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. அல்லே நீ என்ன வேணா ஆடு, என்ன வேணா ஓடு, என்ன வேணா பாடு, எங்க வேணா போய் நில்லு, எதை வேணா நீ பாரு. அல்லேலூயா. உன்னை ஊழியக்காரன் சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா யானை வந்தாலும் புலி வந்தாலும் உன்னை அடிக்காது. நீ ஓடினாலும் அந்த வாக்குத்தத்தம் உன்னை விடாது. அந்த வாக்குத்தத்தம் உன்னை உருவாக்கி ஏற்றிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். நன்றி பண்ணிட்டார். ஆண்டவருக்கு எல்லாம் நினைச்சு நினைச்சு இன்னும் எனக்கு ஒண்ணும் மறக்கல. நினைச்சு 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. கர்த்தர் மேல 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 உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே